ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. மார்னிங் ஏஞ்ச உடனே என்ன வியூங்க, ஃபுல்லாகவே மிஸ்டு. மார்னிங் 6:30க்கே எங்களை ஜீப் சஃபாரிக்கு கிளப்பிட்டாங்க. அண்ட் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டோம். இன்னும் 2 வியூ பாயிண்ட் கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் எல்லாமே மிஸ்டு தாங்க, எதுவுமே தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு உலுப்பினி டனல் போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்ததுனால எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். சம்மர் டைமுங்கிறதுனால அவ்வளோ தண்ணி ஃப்ளோ ஜாஸ்தியாக இல்லை, பட் பாசி ஜாஸ்தியாக இருந்துச்சு. உலுப்பினி டனல் அதுக்கப்புறம் நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் சூசைட் பாயிண்ட் தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேஸ்க்கு போகிற ரூட்டே கொஞ்சம் கலவரமாக தான் இருந்துச்சு. அதுவும் ஜீப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் போனது கேபிஎம் வில்லேஜ். இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு குவாரிக்குள்ளே ஒரு பாண்டு செட் பண்ணி அதுக்குள்ளே ஃபிஷ் க்ரோ பண்ணுற பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. இது இல்லாமல் பேர்ட்ஸ் அண்ட் போன்சாய் பிளான்ட்ஸ் கூட வளர்க்குறாங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டுட்டு அந்த பரிசலில் நாங்கள் ஏறி கோய் ஃபிஷ் பார்க்குறதுக்கு போயிட்டோங்க. எங்களுக்கு ஒரு பாக்ஸ் நிறைய ஃபிஷ் ஃபீட் கொடுத்தாங்க. அதை போட போட எவ்வளோ அழகாக பின்னாடி வருதுன்னு பாருங்களேன். வேகமான் வந்ததுக்கான மொத்த பீஸும் இங்கே தான் அடங்கியிருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது பார்த்துட்டு அந்த பரிசல் ஓட்டுறவரே கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கேயே எங்களுக்கு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இந்த கேபிஎம் வில்லேஜ்க்கு வெளியே ஒரு என்ட்ரி டிக்கெட் பே பண்ணணும். அது இல்லாமல் கோய் ஃபிஷ் பார்க்கறதுக்கு செப்பரேட்டாக பெர் ஹெட் 100 rupees பே பண்ணணுங்க. ஆனால் ஒர்த்து தான், தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஃபார்ம்லேயே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் பிளேஸ் அட்வென்ச்சர் பார்க். வேகமானாலே அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தாங்க, அதுதான் மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனே. பட் ஆனால் எங்களால் கிளாஸ் பிரிட்ஜில் ஏற முடியல. வெளியே டிக்கெட் எடுக்கிற பிளேஸ்லேயே சொல்லிட்டாங்க அது மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கை சைக்கிளிங் கப்பலாக போகிறது, ஸோ 2 பேருக்கு சேர்த்து தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கை சைக்கிளிங் இங்கே சிங்கிள் வே கிடையாதுங்க, இது டபுள் வே. சேஃப்டி ஹெல்மெட்லாம் மாட்டி விட்டுட்டு இங்கேருந்து அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே அகெயின் சைக்கிளை சேஞ்ச் பண்ணி விட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் அனுப்பி விடுறாங்க. இந்த ஸ்கை சைக்கிளிங் பக்கத்தில் தாங்க கிளாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சு. பட் போக முடியலங்கிற வருத்தம் இருக்க தான் செய்யுது. இங்கே அதர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ராக்கெட் இன்ஜெக்டர்ஸ், ஜெயின் ஸ்விங்கு, ஆர்ச்சரி, கன் ஷூட்டிங், கிட்ஸ் கேம்ஸ் இருந்துச்சு. ஒரு மினி பஞ்சி ஜம்பிங் கூட இருந்துச்சு. நாங்கள் அதை பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்த மாதிரி இல்லை. பட் ஓரளவுக்கு நீட்டாக நல்லா தான் இருந்துச்சு. மெடோஸில் இருந்த மாதிரி இங்கேயுமே ஜிப்லைனும் அவைலபிளாக இருந்துச்சு. இதுக்குமே செப்பரேட்டாக என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லா ஈவெண்ட்டுக்கும் தனியாக எடுக்கணும். அடுத்து பேராகிளைடிங் போகலான்னு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். பட் அவங்களே ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் யாரையும் அலோவ் பண்ணல. அந்த குட்டி பஞ்சி ஜம்பிங் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பட் ஆனால் சேஃப்டியாக தாங்க பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட என்ட்ரியில் ஒரு பார்க் இருக்குங்க, அதுக்கும் செப்பரேட்டாக என்ட்ரி டிக்கெட் உண்டு. ஃபுல்லாக பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் க்ரோ பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீல் ஆஃப் வேகமான் அதுவும் அங்கே தாங்க இருக்குது. எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் சென்னைக்கு தேனியிலேருந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ வீடியோ எடுக்கிறவங்களுக்குலாம் டைம் இல்லை. டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு மெமரிஸை மட்டும் கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோவோட எண்டில் பட்ஜெட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் போட்ட பட்ஜெட் பெர் ஹெட் 8,000ங்க. இந்த பேக்கேஜ் 8 பேருக்கான பேக்கேஜ். இந்த பேக்கேஜோட காஸ்ட் 3,600. இதில் உங்களுக்கு 2 times ஃபுட்டு, ஜீப் சஃபாரி, சைட் சீயிங், டிஜே, நைட் ஹோட்டல் ரூம் ஸ்டே இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. தேனி டு தேனி ஆர் திண்டுக்கல் டு திண்டுக்கல் உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்பும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த பேக்கேஜ் புக் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் அவங்க அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. நாங்கள் போன அதே பேக்கேஜில் நீங்களும் போகணுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ரிப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவ்வளோதாங்க, நிறைய மெமரிஸ், நிறைய ஃபோட்டோஸ், வர வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நைட்டு சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம் தேனியிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned. Bye bye.